தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இருபெரும் நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் அஜித் மற்றும் விஜய். இவர்களுடைய படங்கள் தான் தொடர்ந்து போட்டி போட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது இருவரும் அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் முழுமையாக ஈடுபட சினிமா விட்டு சென்றுள்ளனர். விஜய் தன்னுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்துவிட்டு அரசியலில் முழுமையாக இறங்க இருப்பதாக அறிவித்திருந்தார். அதே போல அஜித்தும் 2 படங்களும் ஷூட்டிங்கின் முழுமையாக முடித்துவிட்டு கார் பந்தயத்தில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். அவர் இந்த வருட அக்டோபர் மாதம் வரை எந்த படத்திலும் கமிட் ஆகவில்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் 2 ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம் உள்ளது. தற்பொழுது விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்களில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களும் தற்பொழுது நண்பர்களாக இருந்து வந்தாலும் அவர்களுடன் இருக்கும் போட்டி இன்றும் குறையவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது விடாமுயற்சி வசூலை விஜயின் முந்தைய படங்களுடன் ஒப்பிட்டு பதிவிட்டு வருகின்றனர். விஜயின் படங்கள் எப்பொழுதுமே முதல் நாளில் மிகப்பெரிய ஓபனிங் பெற்று சாதனைகளை படைத்துவிடும். விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான லியோ திரைப்படம் முதல் நாளில் 100 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்து பிரம்மாண்ட சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படமும் முதல் நாள் வசூலில் 105 கோடியை பெற்றிருந்தது. இந்த வசூல் சாதனை அஜித் திரைப்படம் முறியடிக்குமா என பலரும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அஜித் படத்தின் வசூல் அந்த அளவிற்கு முறியடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்களிலும் வெளியாகி சாதனை படைத்திருந்தது. இந்த சாதனையை மீண்டும் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தான் முறியடிக்கும் எனவும் ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.